Hi students, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 2023 கேட்ட 5 மார்க் கொஸ்டின் ஆர்கானிக் ப்ராப்ளம். 5 மார்க்கில் லாஸ்ட் கொஸ்டின் ஆர்கானிக் ப்ராப்ளம் இருக்கும். அது ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸில் என்ன மாதிரி ப்ராப்ளம் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். முதல்ல ப்ராப்ளத்தை ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டாக காம்பவுண்ட் ஏ ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா C6H6O gives purple coloration with neutral ferric chloride. Then compound A reacts with ammonia to give compound B, and A also reacts with zinc dust to give compound C. Identify the compounds A, B and C and write down the equation. ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்லேருந்து ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே கண்டிப்பாக அது ஃபீனால்லேருந்து தான் வரும். ஸோ ஃபீனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். அதில் நேமிங் ரியாக்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபீனாலை மிஸ் பண்ணவே கூடாது. இப்போயே இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாம்க்கே ஃபீனாலை தரவாக படிச்சிடணும். ஃபீனால் நேமிங் ரியாக்ஷன், ஃபீனால் உள்ள நேமிங் ரியாக்ஷன் இதெல்லாமே இப்போ நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த 5 மார்க் கொஷின் ஹைட்ராக்சி அண்ட் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்லேருந்து வர்றதா இருந்தால் மோஸ்ட் ஆஃப் த டைம் அது ஃபீனால் ரிலேட்டட் கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இல்லை அது கார்பன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அந்த லெசனில் போணுச்சுன்னா ஓகே. இந்த லெசனில் வரதா இருந்தால் அது ஃபீனாலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபீனால் இப்போயே படிச்சிடணும். ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே ஃபீனாலை கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். ஓகே, நம்ம இப்போ ஃபஸ்ட் பார்க்கலாம். காம்பவுண்ட் ஏ ஆஃப் மாலிகுலர் ஃபார்முலா C6H6O. இந்த C6H6Oன்னு சொன்னாலே இது வந்து ஃபீனாலோட மாலிகுலர் ஃபார்முலான்றது ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதோட பர்பிள் கலரேஷன் வித் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இட் கிவ்ஸ் பர்பிள் கலரேஷன் வித் நியூட்ரல் ஃபெரிக் குளோரைட்னு சொல்கிறப்ப அது டெஃபினட்டாக அது ஃபீனால் தான். ஸோ காம்பவுண்ட் ஏ இஸ் ஃபீனால். நம்ம காம்பவுண்ட் ஏ என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். தென் இந்த இதில் நம்ம எப்படி மார்க்ஸ் அலாட் பண்ணுவாங்கன்னு பார்த்துலாம். எப்படி எதுனா மார்க்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் ஏ ரியாக்ட்ஸ் வித் அமோனியா டு கிவ் காம்பவுண்ட் பி. இதுக்கு இந்த ஈக்குவேஷன் தான் எழுதுகிறோம். காம்பவுண்ட் ஏ ஃபீனால் ரியாக்ட்ஸ் வித் அமோனியா. திஸ் ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் கிவ்ஸ் அனிலின். இது ஸ்டாண்டர்ட் ரியாக்ஷன். ஃபீனால் ப்ளஸ் அமோனியா இன் பிரசன்ஸ் ஆஃப் அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் ஆன் ஹீட்டிங் கிவ்ஸ் அனிலின். திஸ் இஸ் த காம்பவுண்ட் பி. அப்போ காம்பவுண்ட் பி என்னன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தட் இஸ் அனிலின். ஸோ இந்த ஈக்குவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஈக்குவேஷன். நீங்கள் அந்த வேர்ட்ஸில் நீங்களே ஓனாக எழுதிக்கலாம். பட் ஈக்குவேஷனில் எழுதுகிறப்ப ஈக்குவேஷன் எதிர்க்கா ஃபீனால் இருக்கணும், ப்ளஸ் அமோனியா இருக்கணும், அன்ஹைட்ரஸ் ஜிங்க் குளோரைட் அண்ட் ஹீட்டிங் இது ரெண்டும் இருக்கணும். கிவ்ஸ் அனிலின். H2O ரிமூவல், OH plus H is removed as water, NH2 groups attached with benzene ring. This is called aniline. இந்த ஈக்குவேஷன் எதுனா இதுக்கு ஒரு மார்க். ஓகே, தென் அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க? Compound A reacts with zinc dust to give compound C. அப்போ compound A எதோட ரியாக்ட் பண்ணுது? zinc dustோட ரியாக்ட் பண்ணுது. இது என்ன ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னால் ரிடக்ஷன் ரியாக்ஷன். ஆன் ஹீட்டிங் zinc dustோட ரியாக்ட் பண்ணுறப்ப ஆன் ஹீட்டிங் இட் கிவ்ஸ் என்ன கிடைக்கிது? பென்சீன். இதுலேருந்து என்ன ரிமூவ் பண்ணிடுறோம்? ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிடுறோம். ஆக்சிஜனை ரிமூவ் பண்ணிவிட்டு ஹைட்ரஜன் உள்ளார போயிடும். அப்போ வந்து நம்ம என்ன பென்சின் கிடைக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் ரிடக்ஷன். ஏன் ரிடக்ஷன் சொல்கிறோம்? ரிமூவல் ஆஃப் ஆக்சிஜன். தட் இஸ் வை இட் இஸ் கால்டு ரிடக்ஷன். ப்ளஸ் அந்த ஜிங்க் டஸ்ட் வெளில வந்துடும். இந்த ஜிங்க் டஸ்ட் ஓவோடு சேர்ந்து Z1O வெளில வந்துடும். ஸோ இதுதான் நமக்கு செகண்ட் ரியாக்ஷன். புக்கில் கூட இந்த ரியாக்ஷனை பக்கத்தில் வந்திருக்கு. ரியாக்ஷன் வித் ஜிங்க் டஸ்ட்டும் ரியாக்ஷன் வித் அமோனியா. ரியாக்ஷன் வித் ஜிங்க் டஸ்ட் தட் இஸ் ஃபீனால் Z10 on heating gives benzene. Oxygen is removed, this combines with Z10 gives Z10O. Okay, this is reduction reaction. Reaction with ammonia, phenol plus NH3 anhydrous zinc chloride on heating gives aniline. So இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் அப்படியே கரெக்டாக நமக்கு ரியாக்டன்ட் இருக்கணும், கண்டிஷன் இருக்கணும், ப்ராடக்ட் இருக்கணும், பை ப்ராடக்ட் இருக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் கரெக்டாக எதுனா உங்களுக்கு 1 மார்க் கொடுத்துருவாங்க. ஓகே, ஃபைனலாக காம்பவுண்ட் ஏ இஸ் ஃபீனால், காம்பவுண்ட் பி இஸ் அனிலின், காம்பவுண்ட் சி இஸ் பென்சீன். ஸோ இந்த மூணு இதுக்கு இது 1 மார்க் ஃபார் காம்பவுண்ட் பி அனிலின், 1 மார்க் ஃபார் காம்பவுண்ட் சி பென்சீன், 2 மார்க்ஸ் ஃபார் தீஸ் 2 ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ் இப்படி தான் நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. ஸோ வெரி சிம்பிள் ரியாக்ஷன்ஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம எழுதிடலாம். ஆனால் அதுக்கு என்ன தெரியணும்னா ஃபீனால் படிச்சிருக்கணும். ஃபீனால் படித்தா மட்டும்தான் இந்த கொஷின் அட்டன் பண்ண முடியும். ஈஸியாக 5 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். அதனால் ஃபீனால் படிக்காமல் இருக்கவே கூடாது. நெக்ஸ்ட் 2023 கேட்ட
ஒன் மார்க் கொஷின் பார்த்துலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டிஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிக்கிறப்பே நமக்கு எங்கே படிப்போம்? யூஸ் ஆஃப் எத்திலீன் கிளைகாலில் படிப்போம். நமக்கு எத்திலீன் கிளைகாலுக்கு இந்த இடத்துல ஐயூபேக் நேம் தெரிஞ்சால் மட்டும்தான் எழுத முடியும். நம்ம யூஸ் ஆஃப் கிளைகாலில் இட் இஸ் யூஸ்ட் அஸ் அன் ஆன்டிஃப்ரீஸ் அண்ட் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர்னு படிச்சிருவோம். பட் அதோட அப்ளிகேஷன் என்ன? நம்ம கிளைகாலுக்கு ஈத்தேன் 1,2-டயால் இட் இஸ் தெரியும். இட் இஸ் அ டைஹைட்ரிக் ஆல்கஹால். அதோட ஐயூபேக் நேம் ஈத்தேன் 2-டயால்ன்றது நமக்கு தெரிஞ்சாதான். இது அவங்க கொடுத்த ஆப்ஷன்ஸ் இதுதான்: மெத்தனால், எத்தனால், ஈத்தேன் 1,2-டயால், கிளிசரால். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது இது கிளிசராலாக இருக்குமோன்னு. ஏன்னா கிளிசராலில் வந்து காமன் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கிளியராக படிக்கிறப்ப யூசஸ் ஆஃப் கிளைகாலில் தான் வருது. இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ ஆன்டிஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர். அதோட ஐயூபேக் நேம் ஈத்தேன் 1,2-டயால், ஈத்தேன் -1,2-டயால். ஓகே, நீங்கள் இதை இப்படி படித்தாதான் இது அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்டிருக்காங்க. கரெக்டாக நம்ம பார்த்து எழுதணும். ஓகே, இந்த 2 கொஷினும் 2023 கேட்ட கொஷின்ஸ். These are the questions asked in 2023 question paper. Let's meet in the next video.